வணக்கம். ஆகாஷவாணி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பிரதமராக தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர் திரு நரேந்திரமோடி 3வது முறையாக இன்று மாலை பதவியேற்கிறார். காங்கிரஸ் கட்சியின் பலம் நாடாளுமன்றத்தில் அதிகரித்துள்ளதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி சோனியா காந்தி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 4 எழுத்துத் தேர்வை 20 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இன்று எழுதியுள்ளனர். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐசிசி உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் நியூயார்க்கில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பிரதமராக தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர் திரு நரேந்திரமோடி 3வது முறையாக இன்று மாலை பதவியேற்கிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று மாலை 7:15 மணிக்கு நடைபெறும் பதவியேற்பு நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு திரு நரேந்திரமோடிக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். புதிய அமைச்சர்களுக்கும் அவர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் தெலுங்கு தேச கட்சி தலைவர் திரு சந்திரபாபு நாயுடு, ஐக்கிய ஜனதாதள் தலைவர் திரு நிதிஷ்குமார் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கின்றனர். காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவும் இதில் கலந்து கொள்கிறார். பிரதமரின் பதவியேற்பு விழாவில் இலங்கை, மாலத்தீவு, செஷல்ஸ், வங்கதேசம், நேபாளம், பூட்டான் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களும் கலந்து கொள்கின்றனர். முன்னதாக திரு நரேந்திரமோடி புதிதாக பதவியேற்க உள்ள அமைச்சர்களுக்கு தமது இல்லத்தில் இன்று காலை தேநீர் விருந்து அளித்தார். இதில் பிஜேபி தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டா, மூத்த தலைவர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், டாக்டர் எஸ் ஜெய்சங்கர், திரு கிரண் ரிஜிஜு, திரு ஜோதிராதித்ய சிந்தியா, திரு சிவராஜ் சிங் சௌஹான், திருமதி நிர்மலா சீதாராமன், டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முன்னதாக திரு நரேந்திரமோடி இன்று காலை ராஜ்காட்டில் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து சதைவ் அட்டலில் உள்ள முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் நினைவிடத்திலும் அவர் அஞ்சலி செலுத்தினார். தேசிய போர் நினைவிடத்திலும் திரு நரேந்திரமோடி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். பதவியேற்பு விழாவையொட்டி குடியரசுத் தலைவர் மாளிகை பலத்த பாதுகாப்பு கட்டமைப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது. ஆளில்லா விமானங்கள், பலூன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் மாளிகையை சுற்றியுள்ள பகுதிகளில் போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. இப்பகுதிகளில் இன்று பிற்பகல் 2 மணி முதல் இரவு 11 மணி வரை பொது போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சிக்கிம் மாநில முதலமைச்சராக திரு பிரேம்சிங் தமாங் 2வது முறையாக நாளை பதவியேற்க உள்ளார். தலைநகர் கேங்டாக்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு லட்சுமண் பிரசாத் ஆச்சாரியா அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். நடந்து முடிந்த சிக்கிம் சட்டப்பேரவை தேர்தலில் மொத்தமுள்ள 32 இடங்களில் சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா கட்சி 31 இடங்களில் வெற்றி பெற்று அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கிறது. ஒடிசா மாநிலத்திலும் புதிய முதலமைச்சர் நாளை பதவியேற்க உள்ளார். தலைநகர் புவனேஸ்வரில் உள்ள மைதானத்தில் பதவியேற்பு விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. முன்னதாக பிஜேபி சட்டப்பேரவை கட்சி கூட்டம் நாளை காலை நடைபெற உள்ளது. இதில் புதிய முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். ஒடிசா மாநிலத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் மொத்தமுள்ள 147 இடங்களில் பிஜேபி 78 இடங்களில் வெற்றி பெற்று அறுதி பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைக்கிறது. நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியின் பலம் அதிகரித்துள்ளதாக அக்கட்சி நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி சோனியா காந்தி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் ராகுல் காந்தி மேற்கொண்ட இந்திய ஒற்றுமை யாத்திரைகள் கட்சிக்கு புத்துயிர் அளித்துள்ளதாக அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 4 எழுத்துத் தேர்வு மாநிலம் முழுவதும் இன்று நடைபெற்றது. கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர் உள்ளிட்ட 6244 காலிப்பணியிடங்களுக்கு நடைபெற்ற இத்தேர்வை 7247 தேர்வு மையங்களில் சுமார் 20 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் எழுதினர். வேலூர் ஈவேரா நாகம்மையார் பள்ளி தேர்வு மையத்தை ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி இன்று நேரில் ஆய்வு செய்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பெஸ்கி மேல்நிலைப்பள்ளி, அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி தேர்வு மையங்களை ஆட்சித்தலைவர் திரு சிரவன்குமார் பார்வையிட்டார். அரியலூர் அரசு மேல்நிலைப்பள்ளி, அரசு பாலிடெக்னிக் கல்லூரி, விநாயகா கல்வி நிறுவனம் தேர்வு மையங்களை ஆட்சித்தலைவர் திருமதி ஆனி மேரி ஸ்வர்ணா ஆய்வு செய்தார். திருப்பூர் மாவட்டத்தில் அனைத்து தேர்வு மையங்களிலும் வீடியோ கேமரா மூலம் கண்காணிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டத்தில் 301 தேர்வு மையங்களில் 85,747 பேர் இத்தேர்வை எழுதினர். காலை 9 மணிக்கு மேல் தேர்வுக்கூடங்களுக்கு வந்த தேர்வர்கள் தேர்வெழுத அனுமதிக்கப்படவில்லை. ஐஐடி, என்ஐடி உள்ளிட்ட பொறியியல் கல்லூரிகளில் இளநிலை பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கான ஒருங்கிணைந்த நுழைவுத் தேர்வு JEE முதன்மை தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை இன்று வெளியிட்டது. மாணாக்கர் தேர்வு முடிவுகளை jeeadv.ac.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். கடந்த 26ஆம் தேதி 1,80,000க்கும் மேற்பட்டோர் எழுதிய இத்தேர்வில் 48,248 பேர் மட்டுமே தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழக அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் நடப்பு கல்வியாண்டிற்கான மாணாக்கர் சேர்க்கைக்கான பொது பிரிவு முதற்கட்ட கலந்தாய்வு நாளை தொடங்கி வரும் 15ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. 2ஆம் கட்ட கலந்தாய்வு வரும் 24ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. முதலாம் ஆண்டு வகுப்புகள் அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்குகின்றன.
தமிழ்நாட்டில் கோடை விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகள் நாளை திறக்கப்பட உள்ள நிலையில் பள்ளிகளில் தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சேலத்தில் இயங்கி வரும் 1667 அரசு பள்ளிகள் உட்பட 2396 பள்ளிகளிலும் குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை உறுதி செய்ய உத்தரவிடப்பட்டிருப்பதாக ஆட்சித்தலைவர் திருமதி பிருந்தாதேவி தெரிவித்துள்ளார். இதனிடையே அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணாக்கருக்கு பாட புத்தகங்கள் மற்றும் நோட்டு புத்தகங்கள் நாளைய தினமே வழங்கப்பட உள்ளன. புதிய இலவச பேருந்து பயண அட்டைகள் வழங்கப்படும் வரை ஏற்கனவே உள்ள பழைய அட்டைகளை மாணாக்கர் பயன்படுத்திக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் இலவச கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் நாளை தொடங்குகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பால் உற்பத்தியில் பாதிப்பு ஏற்படாத வகையில் கால்நடை வளர்ப்போர் இத்தகைய முகாம்களில் பங்கேற்று பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திரு சரவண்குமார் கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் 70 கால்நடை மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டு அனைத்து கிராமங்களிலும் நாளை தொடங்கி 21 நாட்களுக்கு இம்முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் கூறியுள்ளார். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் 6 ஆண்டுகளுக்கு மேல் பயன்படுத்தப்பட்ட பேருந்துகளை உடனடியாக பராமரிப்பு செய்யவும், உதிரி பாகங்களை பொருத்தவும் அரசு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னையில் அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் போக்குவரத்து கழகத்தின் 25% பேருந்துகள் பழுது நீக்கப்படாமல் முடங்கியுள்ளதாகவும், இயக்கப்படும் பேருந்துகளிலும் அவ்வப்போது பழுதுகள் நேரிடுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். திருச்சி, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், தூத்துக்குடி, தென்காசி, திருவாரூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை பொதுமக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறும் என்று அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தலமலை ஊராட்சிக்குட்பட்ட மலை கிராம மக்கள் குடிநீரை காய்ச்சி உபயோகிக்குமாறு ஊராட்சி நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. அண்மையில் இப்பகுதியில் வயிற்றுப்போக்கு காரணமாக 6 பேர் உயிரிழந்ததை அடுத்து நீர்நிலைகளில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு சுகாதார பணிகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. பெரம்பலூர் மின்கோட்டத்துக்குட்பட்ட மின் நுகர்வோர் குறைதீர் கூட்டம் நாளை மறுநாள் இதன் செயற்பொறியாளர் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வருவாய் தீர்வாயம் ஜமாபந்தி நிகழ்ச்சி வரும் 12ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதில் பொதுமக்கள் வருவாய்த்துறை தொடர்பான கோரிக்கை மனுக்களை அளித்து பயன்பெறலாம் என்று ஆட்சித்தலைவர் திரு சரவண்குமார் கூறியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் மாணாக்கர் விடுதிகளில் சேர பள்ளி மாணாக்கர் வரும் 14ஆம் தேதிக்குள்ளும், கல்லூரி மாணாக்கர் வரும் 15ஆம் தேதிக்குள்ளும் விண்ணப்பிக்க வேண்டும் என ஆட்சித்தலைவர் திரு மகாபாரதி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு, பாதுகாப்பு, போக்குவரத்து பணியில் ஈடுபடும் காவல்துறையினருக்கு நிழற்குடைகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இன்று வழங்கினார். இதுகுறித்து எமது செய்தியாளர். பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய காவல்துறையினருக்கு வெயில், மழை போன்றவற்றில் பல சிரமங்கள் ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக பெரிய அளவிலான நிழற்குடைகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முனைவர் எல் பாலாஜி சரவணன் வழங்கினார். இந்த திட்டமானது காவல்துறையினரிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லட்சுமணன். குற்றாலம் பிரதான அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் 5 அருவி, பழைய குற்றாலம் மற்றும் புலி அருவிகளில் சீரான நீர்வரத்து காரணமாக குளிப்பதற்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பேச்சுப்பாறை அணையிலிருந்து வினாடிக்கு 2500 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதை அடுத்து கோதையாறு, பரளியாறு, குழித்துறை, தாமிரபரணியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என்பதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. தேனி மாவட்டம் சுருளி அருவி பகுதியில் யானைகள் நடமாட்டம் இருப்பதால் அங்கு சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. தொடர் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், மறு அறிவிப்பு வரும் வரை இந்த தடை நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர். கம்பம் அருகே ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் அமைந்துள்ள சுருளி அருவியில் இன்று காலை யானைகள் நடமாட்டம் இருப்பது வனத்துறையினரின் ரோந்து பணியில் தெரியவந்தது. இதனால் பாதுகாப்பு கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகள் அருவி பகுதிக்கு செல்லவும், அருவியில் குளிக்கவும் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். தொடர்ந்து அருவி பகுதியில் இருந்து அடர் வனப்பகுதிக்கு யானைகள் இடம்பெயரும் வரையில் இந்த தடை நீடிக்கும் என கம்பம் கிழக்கு வனச்சரக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். தேனியிலிருந்து ராஜ்குமார். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் சேரன்குளம் வெங்கடாஜலபதி பெருமாள் திருக்கோவில் கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஐசிசி உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் நியூயார்க்கில் இன்றிரவு 8 மணிக்கு இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஜெர்மனி ஹெய்ல்பிரோன் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் சுவிட்சர்லாந்தின் அலெக்சாண்டர் ரிச்சர்ட்ஸை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பிரதமராக தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர் திரு நரேந்திர மோடி 3வது முறையாக இன்று மாலை பதவியேற்கிறார். காங்கிரஸ் கட்சியின் பலம் நாடாளுமன்றத்தில் அதிகரித்துள்ளதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி சோனியா காந்தி தெரிவித்துள்ளார்.
தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 4 எழுத்துத் தேர்வை 20 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இன்று எழுதியுள்ளனர். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐசிசி உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் நியூயார்க்கில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.